ஒரு 15 மினிட்ஸ் கூட இல்லை. அதுதான் மக்கள் விரும்புறாங்க. 1 மணி நேரம் ஆறாது, 1 மணி நேரம் ஆறாய் எங்களுக்கு வசதியா இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் பலமான ஆகாரத்தை விரும்புங்கள், பாலை விரும்பாதிருங்கள். இதையே குடிச்சிருந்தா எப்படித்தான் பாடுகள் வரும்போது, யோதான் வரும்போது, ஏன் வாழ்க்கையில எரிகோ வரும்போது யூ cannot stand. இந்த விதம் திரும்ப சொல்கிறது, பலமான ஆகாரத்தை விரும்புங்கள். அதுல எபிரேயர் 5:13, பால் உண்கிறவன் குழந்தையாகவே இருக்கிறான். சில பேரோட பேச்சை பார்த்தீங்களா, ஜஸ்ட் லைக் ஏ பேபி. என்ன பேசுறோம், என்ன பண்றோம், அழுவார்கள், சிரிப்பார்கள், எரிச்சல் அடைவார்கள். அவங்களாம் பேபிஸ். இந்த பிள்ளைகளுக்கு ஏன் அழறோம் தெரியாது, ஏன் சிரிக்கிறோன்னு தெரியாது, ஏன் கோவப்படுறோம் தெரியாது. ஜஸ்ட் லைக் ஏ பேபி. ஆனால் ஏன் அப்படி அவங்க குழந்தையா இருக்கிறாங்கன்னா, நீதியின் வசனத்தில் அவளுக்கு பழக்கம் இல்லை. இன்னைக்கு பாருங்களேன், சத்தியம் பேசுகிற சபையில கூட்டம் இருக்காது. அது உண்மை இல்லாம இருக்கலாம். சத்தியம் பேசுகிற, எச்சரிப்பு கொடுக்கிற சபையிலே மக்கள் போறதில்லை. இன்னைக்கு ஆறுதல் இப்படிதான் இருக்கணும். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவை, உனக்கு அங்கிருந்து பணம் வருது, இங்கிருந்து பணம் வருது, உன் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகிறது. இப்படியே நயவசனிப்பான வார்த்தைகள், சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிவது போல ஒரு செய்தி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கடைசி ஒரு வார்த்தை இந்த செய்தியில சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 6:1, 2, 3 கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு, ஒரு காலத்துல சத்தியத்துக்காக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு சத்தியம் இல்லை. ஒரு காலத்துல வெண்வஸ்திரம், இன்றைக்கு ஆடைகள வித்தியாசம், தோற்ற வித்தியாசம், சிகை அலங்கார வித்தியாசம். கேட்டா சொல்றாரு, அன்னைக்கு ஸ்டேட்டஸ் அது வேறு, இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வேறு. இதை வேற சொல்றாங்க. இன்று நவீன காலத்துக்கு ஏற்ப என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது அவசியமே இல்லை. மூல உபதேச வசனங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை திரும்ப திரும்ப எபிரேயர் 6:2 பூரண ராகும்படியாய் கடந்து போவோம். இப்படியே செய்வோம். ஒன்றுவா சொல்லுகிறேன், கடந்து போவோம், இப்படியே செய்வோம். நீங்கள் யோசுவா சந்தையா மாற வேண்டுமானால் மூல உபதேச வார்த்தைகளை விட்டு விடாதிருங்கள். பலமான ஆகாரத்தை விரும்புங்கள், பாலை அல்ல. அன்பானவர்களே, பூரணத்தை விரும்புங்கள், அப்படியே செய்வார். இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். உங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார்,